வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வாத்துக்கு பேர் பார் ஹெட்டட் கூஸ். இந்த வாத்து பொதுவாக இமயமலையினுடைய உயரமான ஏரி பகுதிகளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பறவையை தேடி நான் எங்கேயும் போகலை. என்னுடைய நேட்டிவ் வில்லேஜுக்கு அருகிலேயே இருக்கின்ற ஒரு குளத்தில் தான், சாலையோரத்துலேருந்து பார்த்தாலே தெரிந்தது. பிறகு அந்த பறவையை குறித்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப விசேஷமான விஷயங்களை காண முடிந்தது. இந்த வாத்து பொதுவாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, இந்தியா, மங்கோலியா, மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், ரஷ்யா, தாய்லாந்து, வியட்நாம் இந்த பகுதிகளில் இந்த வாத்துகள் காணப்படும். சில நேரங்களில் கனடாவிலையும் ஸ்பெயின்லேயும் கூட பார்த்துருக்காங்களாம். இது மிக உயரமான மலைப்பகுதிகளில் உள்ள ஏரிகளில் தான் இருக்குமா. இன்னும் சொல்லப்போனால் உயரமாக பறந்து செல்லக்கூடிய பறவைகளில் இதுவும் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. எப்படிப்பட்ட உயரம் அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜன் அளவு 3ல் 1 குறையக்கூடிய உயரம் அளவிற்கு உள்ள இடங்களில் இந்த வாத்தை பார்க்க முடியுமா. அங்கே மண்ணெண்ணெயை வச்சா கூட தீ கொளுத்த முடியாது. ஹெலிகாப்டர் அந்த உயரத்துக்கு மேலே பறக்காது. அப்படிப்பட்ட உயரங்களில் இந்த வாத்து காணப்படுமா. திபெத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காக இமயமலை பகுதியெல்லாம் தாண்டி உயரமாக பறந்து சென்று அங்கே திபெத்தில் குஞ்சு பொரிக்குமா. இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய இரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் ஒரு ஸ்பெஷலானது. ஏன்னா மற்ற பறவைகள் ஒரு பஃப்பில் எடுக்கிற ஆக்சிஜன் அளவை விட இது ஒரே பஃப்பில் அதிக அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள முடியுமா. அதனால தான் இது ஒரே பஃப்பில் அதிக ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுமா. அதனால தான் உயரமான பகுதிகளில் கூட இதனால் வாழ முடியுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரே நாளில் 1609 கிலோமீட்டர், அதாவது இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா மும்பை டிஸ்டன்ஸுக்கு ஒரே நாளில் இந்த பறவை பறந்து போகுமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சமுடைய ஒரு பறவை. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருக்கின்ற ஒரு வாத்து தற்செயலாக நம்முடைய கண்ணில் பட்டது. அது உங்களுடைய பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.